ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாரையும் ரெயின்போ கிச்சனுக்கு வரவேற்கிறேன். இன்றைக்கி நல்ல பெரிய தேர் கோலம், நல்ல பெரிய சைஸில் ஒரு தேர் கோலம் எப்படி போடுறது, ரொம்ப ஈஸியான மெத்தடில் எப்படி போடலான்னு பார்க்கலாம். எத்தனை புள்ளி வைக்கணும், எப்படி புள்ளி வைக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நீங்களுமே ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். இப்போ ஒரு லைன் 23 புள்ளி இப்போ நான் வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ ரெண்டாவது லைன் 23 புள்ளி நம்ம வைக்கிறோம் பாருங்கள். இப்போ 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 சரிங்களா. இப்போது 23 புள்ளி 3 லைன் வச்சுக்கோங்க. நான் இந்த புள்ளி வைக்கிறத மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்லோவாக காமிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணி காமிச்சிருக்கேன். நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு ரொம்ப தெளிவாக தெரியும். நீங்கள் அதே மாதிரி போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இது மட்டும் நமக்கு புள்ளி கரெக்டாக வச்சிட்டோன்னா கோலம் சூப்பராக வந்துடும். அதனால் டீட்டெயிலாக புள்ளியோட டீட்டெயில் தெரியணுங்கிறதுக்காக இப்போ உங்களுக்கு அப்படியே நான் வச்சு காமிச்சிருக்கேன். இப்போது 23 புள்ளி 3 லைன் வச்சுருக்கோம். இதுக்கு அடுத்து ரெண்டு பக்கமும் 2 புள்ளியை விட்டுட்டு அடுத்து 2 லைன் வைக்கணும். இப்போது இந்த பக்கம் 2 புள்ளி, இந்த பக்கம் 2 புள்ளி விட்டுடுங்க. விட்டுட்டு 19 புள்ளி வரும் இல்லையா, 19 புள்ளி இப்போ 2 லைன் வச்சுக்கணும். இப்போ 19 புள்ளி 2வது லைன் வச்சு முடிச்சாச்சு. இப்போ அடுத்தது 2 பக்கமும் 2 புள்ளியை விட்டுட்டு 15 புள்ளி வச்சுக்கணும். பாருங்கள், 2 பக்கமும் 2 புள்ளியை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இந்த பக்கம் 2 புள்ளி, இந்த பக்கம் 2 புள்ளியை ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த 2 லைன் 15 புள்ளி வச்சுக்கணும். இப்போது 2 லைன் 15 புள்ளி வச்சாச்சு. அடுத்து இதே மாதிரி 2 பக்கமும் 2 புள்ளியை ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு 11 புள்ளி வரும். 11 புள்ளி 2 வரிசை வச்சுக்கோங்க. பாருங்கள், 3 4 5 6 7 8 9 10 11 புள்ளி 2 லைன் வச்சுக்கலாம். அடுத்ததாக 2 பக்கமும் 2 புள்ளியை ஸ்கிப் பண்ணிவிட்டு 7 புள்ளி 2 வரிசை வச்சுக்கோங்க. அடுத்தது 3 புள்ளி 2 வரிசை. அடுத்தது 1 புள்ளி. இப்போ அப்படியே கோலம் போட ஸ்டார்ட் பண்ணலாம். நான் எங்கே ஆரம்பித்து எப்படி போகிறேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். உங்களுக்கு தேவைப்பட்டால் ஸ்லோவாக வச்சு பார்த்துக்கோங்க. நான் ஓரளவுக்கு ஸ்லோவாக தான் காமிச்சிருக்கேன். கிட்டத்தட்ட நிறைய இடத்துல ஒரே மாதிரி பேட்டர்ன்ஸ் தான் வரும். அதை பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியும் எப்படி ஆரம்பித்து எப்படி போடுறோம் அப்படின்ட்டு. இதை அப்படியே போட்டுக்கிட்டே வாங்க. நான் எப்படி போகிறேன்னு பார்த்துட்டு அப்படியே போட்டுக்கிட்டே வாங்க.
இப்போது 23 புள்ளி 3 வரிசை வச்சுருந்தோம் இல்லையா, அதுக்கு கீழே ரெண்டு பக்கமும் ரெண்டு ரெண்டு புள்ளியை ஸ்கிப் பண்ணிவிட்டு 19 புள்ளி 2 வரிசை வச்சுக்கோங்க. பாருங்கள், இப்போ ஒரு வரிசை வச்சுருக்கோம். 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 புள்ளி 2 வரிசை வச்சுக்கணும். இப்போது 19.2 வரிசை வச்சுருந்தோம் இல்லையா, அதில் ஒரு ஓரத்தில் 2 புள்ளியை ஸ்கிப் பண்ணிவிட்டு 5 புள்ளி மட்டும் வைக்கணும். 5 புள்ளி 8 வரிசை வச்சுக்கணும். இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும் நம்ம எந்த இடத்துல வைக்கிறோன்னு. 19.2 வரிசை வச்சு இவ்வளோ தூரம் போட்டோம். இப்போ அதுக்கு கீழே ஒரு பக்கம் லெஃப்டில் 2 புள்ளி ஸ்கிப் பண்ணிவிட்டு 5 புள்ளி 8 வரிசை வச்சுக்கோங்க. பாருங்கள், இப்போ 8 வரிசை வச்சாச்சு. அப்புறம் இந்த சைடில் ஃபஸ்ட்டு லைன் இருக்கு இல்லையா, அந்த 23 புள்ளி வச்சுருந்தோம்ல 3 லைன், அதுக்கு கீழே ஒரு 5 புள்ளி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த இடத்துல எங்கே வைக்கிறேன்னு உங்களுக்கு பார்த்தா தெரியும். இந்த இடத்துல ஒரு 5 புள்ளி பாருங்கள், இந்த இடத்துல. இப்போ அதே மாதிரி ரைட் சைடில் 19 புள்ளி வச்சுருந்தோம்ல, ரைட் சைடில் 2 புள்ளியை ஸ்கிப் பண்ணிவிட்டு 5 புள்ளி 8 வரிசை வச்சுக்கோங்க. 5 புள்ளி 8 வரிசை வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த ஓரத்தில் 2 இடத்துல 5 புள்ளி வைக்கணும். அது எங்கேங்கிறதையும் திரும்ப ஒரு தடவை இந்த பக்கம் வைக்கும் போதும் நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க. இப்போது 5 புள்ளி 5 வரிசை வச்சுருக்கோம். இப்போ இது 6. இப்போ இது 7வது வரிசை வைக்கிறோம். இப்போ 8 வரிசை வச்சாச்சு. இப்போது இந்த இடத்துல தெரியுதுங்களா, அந்த 19வது புள்ளி முடியுது இல்லையா, மேலே 2 லைன், அதில் ஒரு 5 புள்ளி,
அப்புறம் இந்த 23வது புள்ளி 3 லைன் முடியுதில்ல, அந்த இடத்துல ஒரு 5 புள்ளி. அப்புறம் நடுவில் இந்த மாதிரி ஒரு 3 புள்ளி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ அப்படியே நம்ம எப்படி போடுறோங்கிறத பார்த்துட்டு நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போது இந்த இடத்துல இப்போ 5 புள்ளிக்கு கீழே 8 வருஷம் வச்சுருந்தோம்ல, அதுக்கு கீழே திரும்ப ஒரு 5 புள்ளி வச்சுட்டு இப்படி வெளியில் ஒரு 3, நடுவில் ஒரு 5, திரும்ப இந்த பக்கம் 5 இருக்கு இல்லையா, அதுக்கு நேராக ஒரு 5, இந்த பக்கம் ஒரு 3. இப்போ மொத்தமாக பார்த்தீங்கன்னா 21 புள்ளி வரும். இந்த இடத்துல 21 புள்ளி வரும். 5 புள்ளி 8 வருஷம் வச்சுருந்தோம்ல ரெண்டு பக்கமும், அதுக்கு கீழே 21 புள்ளி
இப்போ நம்ம ரெண்டாவது லைன் வச்சுட்ருக்கோம். பாருங்கள், இந்த மாதிரி 21 புள்ளி 2 லைன் வச்சாச்சு. இப்போ இது 3வது வரிசை, 21 புள்ளி 3வது வரிசை கீழே. இருபத்தி 1.3 வரிசை வச்சுருந்தோம் இல்லையா, அதுக்கு அந்த நடுவில் சென்டரில் ஒரு புள்ளி வெளியில் வச்சுக்கோங்க. நான் எங்கே வச்சுருக்கேன்னு உங்களுக்கு பார்த்தா தெரியும். அந்த 21.3 வரிசை வச்சுருக்கிறதுல நடுவில் இருக்க வரிசைக்கு பக்கத்தில் ஒரு புள்ளி மட்டும் இப்படி வெளியில் வச்சுட்டு அந்த இடத்துல இந்த மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அப்படியே இப்படி கண்டினியூ பண்ணிக்கோங்க.
இப்போ அடுத்ததாக 21.3 வரிசை வச்சுருந்தோம்ல, அதுக்கு கீழே 2 பக்கமும் 3 புள்ளியை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. பாருங்கள், 3 புள்ளி ஸ்கிப் பண்ணியாச்சு. 3 புள்ளி ஸ்கிப் பண்ணிவிட்டு ஒரு வரிசை வச்சுருக்கோம். அந்த ஒரு வரிசை நமக்கு 15 புள்ளி இருக்கும். இப்போது 15 புள்ளிக்கு கீழே 19 புள்ளி வைக்கணும். 2 பக்கமும் 2 புள்ளியை சேர்த்து வச்சுக்கோங்க. 2 புள்ளியை சேர்த்து 19 புள்ளி 2 வரிசை வைக்கணும். அதுக்கு அடுத்து வச்சுருக்கிறது திரும்ப 15 புள்ளி ஒரு வரிசை வச்சுட்டு இந்த கடைசி லைனில் மட்டும் எக்ஸ்ட்ரா ஒரு 2 புள்ளி உங்களுக்கு பார்த்தா தெரியும், அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இப்படி நமக்கு எப்படி கோலம் போடுறோன்னு பார்த்துட்டு அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். இப்போ போட்டுக்கிட்டு லைனில் எத்தனை புள்ளி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா 15 புள்ளி இருக்குது. அதுக்கு கீழே 2 லைன் 19 புள்ளி, திரும்ப 15 புள்ளி வச்சுட்டு அந்த கடைசி 2 லைனில் மட்டும், கடைசி ஒரு லைனில் மட்டும் ஒரு புள்ளி, அதாவது நேரில் இப்படி நேரில் 2 புள்ளி எக்ஸ்ட்ரா. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக புரியும். அதே மாதிரி வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த 2 புள்ளி நம்ம எக்ஸ்ட்ரா வச்சுருக்கோம். இப்போ அதை சேர்த்து அப்படியே போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்மளுடைய
பெரிய சைஸ் ரதம் கோலம், தேர் கோலம் சூப்பராக போட்டாச்சு. ரொம்ப ஈஸி தான், நீங்கள் பார்த்துருப்பீங்க. புள்ளிகள் விவரம் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன். இதே மாதிரி புள்ளி வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்குமே ரொம்ப சூப்பராக போட வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.